ஆதி கணபதி ஜோதிட நிலையத்திலிருந்து வி ஜெயகார்த்தி அவர்கள் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றார். நேயர்களே, இந்த சேனலை நீங்கள் மேற்கொண்டு பல விஷயங்கள் வர இருப்பதால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது வாக்கிய கணித ரீதி பிரகாரம் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வருகிற மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் அன்று அமிர்தயோக வேளையில் காலை 8:56க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த அமைப்பு 12 ராசிகளுக்கும் முக்கியமான பலன்கள் இனி வரக்கூடிய எபிசோடுகளில் சொல்லப்படும். இதில் முதலாக மகர ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி இப்பொழுது காண்போம். ஏனெனில் மகர ராசிக்கு கடந்த 7.5 வருடங்கள் சனி பகவானினால் பலவித இன்னல்களும் துன்பங்களையும் கொடுத்து அவர்களை ஒரு உடம்போட்ட தங்கமாக ஆக்கி அவர்கள் ஒரு வழிநிலைக்கு கொண்டு வந்திருப்பார் சனி பகவான். மகர ராசியில் ஜனனமானவர்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் பலன்கள் நன்றாகவும், தசாபுத்திகள் கொஞ்சம் ஏறுக்குமாறாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில கெடுபலன்களும் துன்பங்களும் கண்டிப்பாக அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இனி மகர ராசி நேயர்கள் முழுவதுமாக 7 சனியிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் எப்படி என்றால் வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி கும்பராசி பூரட்டாதி 3ஆம் காலிலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசி குருவுடைய வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சாரமாகி போகக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்கொழிக்கும் காலகட்டமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்வதற்கு முன்னால் ஜோதிட ரீதியான சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மிடம் 3 விதமான பஞ்சாங்க ரீதியான கணக்குகள் உள்ளன. மேல்நாட்டு கணக்கின்படி திருக்கணிதம் என்ற எபிமரிசு, நாம் கணக்கிடக்கூடிய வாக்கியம் மற்றும் திருக்கணிதம் என்று 3 விதமாக கிட்டத்தட்ட எபிமரிசும் திருக்கணிதமும் ஒரே சூழ்நிலையில் வரும். ஆனால் வாக்கிய ரீதியாக சனிப்பெயர்ச்சியோ குருப்பெயர்ச்சியோ இது கோயில்கள் திருக்கோயில்களில் கணக்கிடப்படுகின்றார்கள். பெரும்பாலும் திருக்கோயில்களில் வாக்கிய ரீதியானபடி தான் பெயர்ச்சி பலன்களை கணக்கீடு செய்கிறார்கள். காரண வாக்கியம் என்பது சூரிய உதயத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யக்கூடியதாகும். நாம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளதால் இந்திய நேரம் என்பது வாக்கிய ரீதியான பிரகாரம்தான் மிகவும் சரியாக இருக்கின்றது என்று பலவேருடைய அனுபவ கூற்றாக உள்ளது. மேலும் இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்பது எப்படி என்றால், சனி பகவானிற்கு மிக முக்கியமான ஸ்தலம் எது என்றால் திருநள்ளாறு தான். திருநள்ளாறில் சனி பகவானுடைய அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கின்றது என்று நாசாவிலேயே கோள்கள் அனுப்பி ஒரு சமயம் டெஸ்ட் பண்ணி அதோடைய இதை பரிபூர்ணமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு சனி பகவானால் எந்தவித இன்னல்களோ தொல்லைகளோ துன்பங்களோ வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஒரு முறை கண்டிப்பாக சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு சென்று அதற்கான பரிகாரங்களை செய்து மனப்பூர்வமாக நம்மளால் இயன்ற ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக சனி பகவானின் இன்னல்களிலிருந்து சரியான வழியில் அவங்களுக்கு செல்வதற்கான வாழ்க்கை பாதை அமைத்து கொடுப்பார் சனி பகவான். மேலும் ஒருவருடைய வாழ்க்கையில் சனி பகவான் தான் தொழில், குடும்பம், வாக்கு இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக வைக்கின்றார். எப்படி என்றால் மேச லக்கணம், காலபுருஷ ராசி எது என்றால் மேசத்திலிருந்து 12வது ராசி மீன. இது அடிப்படையில் தான் இந்த உலக ரீதியான மனிதனுடைய வாழ்க்கை கூறுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 12 ராசியிலும் 27 நட்சத்திரங்கள் 9 பாத கணக்கு ரீதியாக 108 பாதமாக பிரிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக 27 நட்சத்திரத்திற்கும் நடைமுறையில் 9 கோள்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். முற்கூறில் வந்தது 7 கோள்கள் தான். அந்த 7 கோள்களின் பெயரில் அடிப்படையில் தான் நாம் கிழமைகள் கணக்கிட்டு வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை சொல்லக்கூடியது, திங்கட்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் என்ற குஜன், சேய், பௌமன் இதெல்லாம் செவ்வாயுடைய பெயர்கள். மெர்க்குரி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய வியாழன் குரு பகவான் வியாழக்கிழமை, வீனஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, சாட்டன் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை என்ற அடிப்படையில் 7 கோள்கள் தான் முற்கூறில் இருந்தது. பிற்கூறில் ராகு கேது என்ற 2 கோள்கள் சேர்க்கப்பட்டு 9 கோள்களாக நம்மளுடைய ஜோதிட சித்தாந்த இந்திய கணக்கீடுபடி கணக்கீடு செய்து ஜோதிடம் வகுத்து பலன்கள் சொல்லி வருகின்றார்கள். இந்த ராகு கேதுவை பற்றி திருஞான சம்பந்தரே தன்னுடைய கோளறுபதியம் என்ற
பதியத்தில் வேயிறு தோழிபங்கன் வினமுண்ட கண்டன் மிக நல்ல வீணுதரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிருந்து பூந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவை என்று முதல் பதியமே தோங்குகின்ற அதில் சனி பாம்பு இரண்டும் என்பது ராகுகேதுவை பற்றி குறிப்பிடக்கூடிய அமைப்பாகும். எனவே திருஞான சம்பந்தரே ராகுகேது சேர்த்து 9 கோள் உண்டு. அந்த கோளுடைய குறுக்கீடுகள் மற்றும் துன்பங்கள்ந்து விடுபட இந்த கோளறு பதியத்தை விடாமல் படியுங்கள் என்று கடைசி பதியத்தை அவர் சொல்லியுள்ளார். இந்த மாலையை யார் ஓதுகிறார்களோ, மாலை என்றால் 11 பாடல்களை யார் விடாமல் பயின்று பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே, அதாவது வானத்திலே ஆளக்கூடிய அந்த அளவுக்கு அவருடைய பவர் கிடைக்கும் என்று இந்த கோளறு பதியத்தின் பலனை சொல்லியுள்ளார். எனவே யார் ஒருவர் நவகோள்களின் துன்பங்களுக்கு ஆளாகிறார்களோ விடாமல் கோளறு பதியத்தை தினசரி பாராயணம் செய்து வருவார்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு கோள்களினால் ஒரு துன்பங்கள் இருக்காது, நன்மைகளே நடக்கும். இப்பொழுது சனி பகவான் பயிற்சியை பற்றி காண்போம். 12 ராசிகளில் முதலாக மகர ராசிக்கு ஏன் சனி பயிற்சி பலன்கள் சொல்லுகின்றேன் என்றால் காரணம் மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி முழுவதுமாக நீங்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுக்கு ஒரு ஏற்றமான பலன்களும் முன்னேற்றமான பலன்களும் கண்டிப்பாக நடக்கும் என்பது அவருடைய வாழ்க்கையில் மார்ச் மாதத்திற்கு பிறகு தெரிந்து கொள்வார்கள். மேலும் அவருடைய ராசிக்கு இன்னொரு பெரிய வரப்பிரசாதம் அதிர்ஷ்ட காலகட்டம் ஒன்று என்னவென்றால் குரு பகவான் மே 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது மகரத்திற்கு 7வது ராசி கடகத்திற்கு உச்சம் பெற்று சஞ்சரித்து தன்னுடைய 7ஆம் பருவர் மகர ராசியை பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம். மேலும் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் மீன ராசியில் இருக்கும் பொழுது மீன ராசியை அதோட அதிபதி குருவே உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக மீனத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் ராசியும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு பெரிய பொறுப்பொழிக்கும் காலகட்டமாக இருந்து வாழ்க்கையில் ஒரு முக்கிய சுபிட்சத்தை காண்பார்கள். மகர ராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை பாதை ஒளி ஒளி பொருந்திய சிங்க நடை இந்த மாதிரி தான் உங்கள் நிலைமை இருக்குமே ஒழிய கடன் தொலை இருந்தால் கண்டிப்பாக பூர்ணமாக விலகும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ 2 வருஷத்திற்குள் திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை அன்று தான் செல்ல வேண்டும் இல்லை, உங்களுக்கு எந்த டைம் எந்த கிழமை கிடைக்கின்றதோ அந்த கிழமையில் சென்று நல தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து உங்களுடைய வயதிற்கு தகுந்தாப்புல் அகல் தீபம் நல்லெண்ணெய் ஏற்றி முதலில் தற்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபாடு செய்து போகமார்த்த புன்மலையால் திருநள்ளாரின் அம்பாள் பேர் போகமார்த்த புன்மலையால் தன்னோடு பொன்னகலம் பாகமார்த்த பெங்கல் வெள்ளை தண்ணி என்று ஆரம்பிக்கும் திருஞான சம்பந்தர் சொன்ன திருநள்ளாறு பதியம். இந்த பதியத்தை விடாமல் யாரும் பாராயணம் செய்து வந்தால் சனி பகவான் தொழில்கள் கண்டிப்பாக இராது. இந்த பதியத்திற்கு பச்சை பதிகம் என்று பெயர். அதனால் திருநள்ளாரின் சுவாமி பேர் தற்பாரண்யேஸ்வரர் மற்றும் அம்பாள் பேர் போகமார்த்த பொன்மலையார். இருவருக்கும் அர்ச்சனை செய்து பிரகாரம் சுற்றி வரும்போது பிறகு சனி பகவானிற்கு கோணஸ்தக பிங்களோ பப்புரி கிருஷ்ண ரௌத்ராந்தோக யமக சௌரி சனேஸ்வர மந்தக பிப்லாதன சம்சுதக நமஸ்தே கோண சம்ஸ்தாய பிங்களாய நமஸ்தே நமஸ்தே ரௌத்ர தேவாய நமஸ்தே சாந்தகாயச. இது சனியோட மிக மிக முக்கிய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 11 தடவை சனி பகவானின் சன்னதி நின்று மனப்பூர்வமாக சொல்லி வந்தால் கண்டிப்பாக மகராசி நேயர்களே நீங்கள் ஒரு சுபிட்சத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கையும் இனி அடைந்து நல்ல லெவலுக்கு வருவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்ற 9 பாதங்கள் அடங்கியிருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் ஜனனமானவருக்கு சந்திர தசை ஆரம்பித்திருக்கும். அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திர ஜனனமானவருக்கு செவ்வாய் தசை ஆரம்பத்தில் பிறக்கும் போது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கு. தற்போது என்ன தசை நடக்கிறதோ என்று அதற்கு தகுந்தவாறு சீர்தூக்கி பார்த்து பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் அதிகமாக இப்போ நடக்கக்கூடிய தசை வயதை பொறுத்து ஒரு 40 வயதிற்கு மேல் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த சனி தசையின் பிறடியில் 7 சனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக துன்பத்தை அனுபவிச்சிருப்பார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி தசை தற்போது நடந்து கொண்டிருக்கும். அவளுடைய வயது இதை பொறுத்து அவங்களும் சனி தசையில் 7 சனியில் பல துன்பங்கள் ஆளாயிருக்கலாம். அவங்களுடைய ஜனனகான ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் கூடுதலாகவோ குறைவாக இருக்கா. இனி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனவே
வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒளிமயமாகவும் முன்னேற்றகரமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் அடுத்து ஒரு கோள் பயிற்சி வருகிற நவம்பர் மாதம் ராகு என்பவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் கும்பத்திலிருந்து ஜென்ம ராசி மகரத்திற்கும், கேது என்பவர் உங்களுடைய 8ஆம் ராசி சிம்மத்திலிருந்து 7ஆம் இடம் கடகத்திற்கும் பயிற்சியாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது என்ற இந்த சர்ப்ப கோள்கள் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறு தடங்குல இடையூற வரலாம். அந்த டயத்தில் நவம்பருக்கு பிறகு உங்களால் முடிந்தால் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரமோ அல்லது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போகிற கற்கத்தியில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரமோ சென்று ஒரு அர்ச்சனையும் செய்து 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் ராகு கேது நாள் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் நல்ல பலன்கள் நடக்கும். அன்பர்களே, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வளங்கொழித்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு மறுபடிக்கும் சனி பகவானின் மூல நட்சத்திரம் மூல மந்திரமான அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கோணஸ்தக பிங்களோ பப்புர கிருஷ்ண ரௌத்ராந்தோ யமக சௌரி சனேஸ்வர மந்தக பிப்பலாதன சம்சுதக நமஸ்தே கோண சம்ஸ்தாய பிங்களாய நமஸ்தே நமஸ்தே ரௌத்திர தேவாய நமஸ்தே சாந்தகாய மிக முக்கியமான சனி மந்திரம். இதை 11 தடவை சனிக்கிழமை தோறும் ஸ்நானம் செய்து காலையில் வீட்டில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். மேலும் சனியில் மிக முக்கியமான மந்திரம் நலன் சனி பகவானினால் சனிக்கு கலி என்ற ஒரு அமைப்பு தற்போது நடக்கக்கூடியது கலியுகம். இந்த கலியுகத்தில் சனி பகவானின் ஆட்சிகள் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்னால் எங்கும் துன்பம் எதிலும் துன்பம், இதுதான் வரக்கூடிய மக்களுக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற காலகட்டம். சுகமே அனுபவிக்க முடியாத சூழல்கள்லாம் பல வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுகத்தையும் தன்னுடைய நாட்டையும் இழந்து திரும்ப அதை சனி பகவானால் பெற்று வரக்கூடிய திருநள்ளாறு நல பகவான் உங்களுக்கு கேட்டிருப்பிய நல மகாராஜா நலனுக்கென்று ஒரு மூலமந்திரம் சொல்வார்கள். கார்கோட கட்சிய நாகசிய தமைந்தியாக நல யச ருது பன்னேச ராஜரிச கீர்த்தனம் கலி நாசனம். இது மிக முக்கிய மந்திரம். இந்த மந்திரத்தை யார் சொன்னாலும் அவங்களுக்கு கால சர்ப்பதோஷம் ஜாத ரீதியாக இருந்தாலும் கார்கோடங்கிறது ஒரு பாம்பு. இந்த பாம்பு நலன் தமைந்து ருது பர்ணசன் சொல்லக்கூடிய மன்னன் இவங்கெல்லாம் அந்த நல புராணத்தை சம்மந்தப்படுறதுனால இவங்க பேரை யார் உச்சரிக்கிறாரோ களி நீங்கும், சனியோட துன்பம் நீங்கும் என்று சொல்வார்கள். மறுபடிக்கும் சொல்கின்றேன். கார்கோட கட்சிய நாகசிய தமயந்தியாக நல யச ருது பன்னேச ராஜரசே கீர்த்தனம் கலி நாசனம். மறக்காமல் இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பல ராசிகளுக்கு மற்ற விட்டுப்போன ராசிகளுக்கு சனி பயிற்சி பெறங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.